சாதாரண பொதுக்குழு கூட்டம் என்றால் நேரத்துக்கு முடிச்சு போய் சாப்பிடலாம். ஆனால் நாம் நிற்பது பொதுக்குழு அல்ல, போர்க்களம். போர்க்களத்தில் சண்டை செய்து கொண்டிருப்பவன் அப்பா ரொம்ப பசிக்குது, ஒரு 5 நிமிஷம் போறேன் நிறுத்தி சாப்பிட்டு வரேன் என்று சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாது. மரமும் இல்லை, அதுக்கு நேதி வாய்ப்பும். மூச்சை நிறுத்தியவன் மட்டும் இறந்து போனவன் அல்ல, முயற்சியை நிறுத்தியவனும் இறந்து போனவன் தான். இதயம் நின்றால் மட்டும் இறப்பதல்ல, லட்சியம் இல்லாதவன் இறந்து போனவன் தான். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு லட்சியம் இருக்கணும். உனக்கு என்ன லட்சியம் சொல்லு. உனக்கு பிடித்த நடிகரின் முதல் படம், பிடித்த நடிகரின் படம் வரும்போது முதல் காட்சி பார்ப்பதான் ஒரு லட்சியம்னா திரையரங்கு வாசலை தீ குளிச்சு செத்துப்போம். அப்படி ஒரு லட்சியம் உனக்கு தேவை கிடையாது. 2ஆம் கட்ட தலைவர் யார்? முதல் கட்டத்துக்கு தலைவர் உருவாகல, அதுக்கு 2ஆம் கட்டத்துக்கு என்னடா இந்த இனத்துக்கு தலைவனை தாண்டி ஒரு தலைவன் உருவாயிர போறானாடா? உருவாயிர போறானா? நீ அவன் பிள்ளையார், அவன் தம்பியார். அதை விட்டு அடுத்த தலைவர் யாரு? இங்க இருந்த தலைவன்லாம் என்ன பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். தலைவன்னா அது ஒரு தகுதி இருக்குடா, தகுதி இருக்கு. அந்த தகுதி இருக்கா? உறக்கம் தொலைப்பியா, அவமானம் தாங்குவியா, ஏச்சு பேச்சு தாங்குவியா, பசித்து கிடப்பியா, பல 100 மைல்கள் நடப்பியா, அதெல்லாம் பார்ப்பியா நீ? இது 2 மணிக்கு ஏன தூங்கலை, தூக்க வரல, வந்தா தூங்க மாட்டேனாப்பா. அது ஒரு பிரச்சனை. நீங்க கேட்டு பாருங்க, நம்மெல்லாம் இருக்கும்போது அண்ணன் எப்படி நிம்மதியா தூங்க முடியும் அப்படின்னு ஒரு உங்களுக்கு கேட்டு பாருங்க. என் தம்பி கருணாசு வீட்டில் வந்து இத்தனீண்டு வேற வச்சுக்கிட்டு ஒரு இயக்கத்தை நடந்ததுக்கு நான் பட்ட பாடு எப்படின்னே சமாளிக்கிறேன். இப்ப தெரியுதாடா அண்ணனுடைய அருமை. அதெல்லாம் தம்பி தொடங்குவது எளிது தம்பி, தொடர்வது ரொம்ப கடினம் தம்பி. ஒரே ஒரு கோட்பாடு தான் தம்பி, நீ நல்ல நோக்கத்தை கொண்டு அது உன்னை வழிநடத்திருக்கிற. நீ ஆக சிறந்த நோக்கத்தை கொண்டிருக்கிற, அது உன்னை வழிநடத்தும். உலகத்தில் யாராலும் சுமக்க முடியாத பெரும் கனவை நீ சுமந்தினில் அது உலகத்தில் எல்லாவற்றையும் விட பெரிதுங்கிறார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். நீ என்ன நினைக்கிற? பல 1000 ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடந்த அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலை என்கிற புனித கனவை தூக்கி சுமக்கிற. நீ எல்லாத்தையும் உயரத்தில் பெரிது சிறந்த பெருமைக்குரியது. இதுவரை எத்தனையோ தேர்தல்களை நாம் எதிர்கொண்டிருந்தாலும் நாம் எதிர்கொள்ள இருக்கிற 24 தேர்தல்கள், 26 தேர்தல்கள் நாம் தமிழர் கட்சிக்கு அல்ல, தமிழ் பேரினத்திற்கே மிக முதன்மையான அவசியமான ஒரு தேர்தல். நம்மளை எப்படி பயன்படுத்துவாங்க? பெரிய கட்சி, இந்த கட்சிகளை எப்படி நீங்க வெல்லுவீங்க, கூட்டணி போகாம எப்படி வெல்லுவீங்க? இவ்வளவு காலம் பொறுத்திருந்தீங்களா, இன்னும் 2 ஆண்டுகள் பொறுத்திருங்க, எப்படி வெல்லுவோம்? இவெல்லாம் ஒரு ஆள், இப்ப இவனும் ஒரு ஆள். இப்ப தெரியுதுல்ல, கொஞ்ச நாள் கழிச்சு இவன் தாங்க ஆளு. எங்கள் கனவு ஒன் ஆஃப் தி பார்ட்டி அல்ல, நம்பர் 1 பார்ட்டி. அதான் எங்க கனவு. சும்மா கூட்டணி வை கீட்டணி வை அப்படின்னு. தம்பி, கற்றறிவை விட பட்டறிவு மேலான. அதுக்கு நானே எல்லாத்தையும் பட்டுக்கிட்டு இருக்கணும் இல்லை, எங்கள் முன்னவர்கள் பற்றிருக்கிறார். கோயிலில் அடிக்கல்ல இருக்குல்ல, இந்த கல் கோயிலுக்குள்ள சிலையா இருக்குல்ல, அந்த சிலையாக மாறி இருக்கிற கல்லை பார்த்து கேட்குது, நானும் நீனும் ஒரே இடத்துல தான் பிறந்தோம், ஒரே இதுல இருந்தா எடுத்தாங்க. ஆனா என்ன எல்லாரும் கீழே போட்டு மிதிச்சு போறான், உன்னை மட்டும் விழுந்து கும்பிடுறானே ஏன்? நீ ஒரு அடி அடிச்சவனா 2ஆ பிறந்து கீழே விழுந்துட்டாடா, அதனால படிக்கலாயிட்டேன். நான் பார்த்தியா, இந்த கண்ணுக்கு 1000 அடி, இந்த கண்ணுக்கு 1000 அடி, மூக்குக்கு 3000 அடி, கைக்கு காலுக்கு பலாயிரக்கணக்கான அடி, உடம்புக்கு லட்சக்கணக்கான அடி, பல அடிகளை தாங்கியதாலேயே, அவ்வளவு வலிகளையும் காயத்தையும் தாங்கியதாலேயே மக்கள் என்னை கை ஊப்பி வணங்குறாங்க. புண்பட்டவன் பண்படுவான். தம்பி, ஒரு சூட்டு கம்பியை வச்சு
மூங்கிலை துளைக்கும் போது அந்த வலியை தாங்காத மூங்கில் புல்லாங்குழல் ஆகாத ராஜா, ஆகாது. வலி தாங்காமல் வழி கிடையாது. புண்பட்ட மனிதனே வன்படுவான். முந்திக் கொண்ட முதல் கல் கோயிலின் படிக்கலாகிறது. கடைசி வரை காத்திருந்த கல்தா கோயிலின் கலசம் ஏறுகிறது. நான் காத்திருப்பது கோயிலின் கலசத்தில் ஏறுவதற்கு என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். ஆபிரகாம் லிங்கன் போட்டியிடாத பதவிகளே கிடையாது. எல்லாத்திலும் போட்டிட்டான், அவ்வளவுலையும் தூத்து போனான். அமெரிக்கன் பிரசிடென்ட் சும்மா போட்டு பார்ப்பாங்க, போட்டா வந்துட்டான். பத்திரிகையாளர் கூப்பிட்டு, மிஸ்டர் லிங்கன், நீங்க எண்ணற்ற தேர்தலில் போட்டு தோத்து போயிட்டீங்களே, அப்ப உங்க மனநிலை எப்படி இருந்தது? அதுக்கு மக்கள் முடிவெடுத்தார். அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆபிரகாம் லிங்கன். நான் அதிரியான கண்ட தேர்தலில் போய் போட்டிட்டு இருக்கேன். மக்கள் முடிவெடுத்தார், தமிழ்நாட்டை ஆளப்போவது நான் தமிழர் கட்சி. தமிழ் மீள வேண்டும், தமிழர் வாழ வேண்டும். மக்கள் முடிவு குழப்பிக்கத ஆல்ரைட்ஸ்ன்னு சொன்னது. நான் எதற்கும் பயப்படுறதில்லை, அச்சப்படுறதில்லை, கலங்குறதில்லை. ஏன்? நான் 100 முறை வென்று ஒரு முறை தோற்றவன் அல்ல, 1000 முறை தோற்று ஒரு முறை வென்றவன். எளிதில் வெல்பவனின் இதயம் மலரினும் மெல்லிதாக இருக்கும். தோற்று போய் வெல்பவனின் இதயம் இரும்பினும் கடினமாக இருக்கும். உங்கள் இதயமின் அன்புடன் பிறந்தார்களே, இரும்பினும் கடினமாக இருக்கும். தோல்வி வெற்றி நம்மை சிரித்து மகிழ வைக்கும், தோல்வி சிந்தித்து வெல்ல வைக்கும். நாம் வெல்லுவோம் நம்பிக்கையோடு. இவ்வளவு தூரம் வரும் நீ நினைச்சிய? நான் இந்த வேலையை செய்யணும் என்னை பெற்ற தாய் தந்தை நினைச்சானா, எனக்கு கற்பித்த ஆசிரியர் நினைச்சானா, இங்க கூடியிருக்கிறாரா நினைச்சீங்களா? அதை நானா தான் நினைச்சேனா? இல்ல, காலம் கையெழுத்தது செய்யணும். என்ன உங்க அப்பா முதலமைச்சரா? யாரோ ஆரம்பிச்ச கட்சியை படிச்சுட்டு வந்தியா? கொடி சின்ன ஆட்சியோட வந்தியா? சாதியை சொன்னியா? மதத்தை சொன்னியா? என்ன சொல்? லட்சக்கணக்கான கோடிகளை கொள்ளையடிச்சு பதுக்கி ஒதுக்கி வச்சிருந்தது பாதுகாக்க பதவிக்கு வரணும்னு வந்தியா? இல்ல, நீ தாயின் கருவறையில் பிறந்தவன் அல்ல, உன் இனத்தின் கல்லறையில் பிறந்தவன். நீ லட்சக்கணக்கான இனத்தின் பிணத்திலே நீ பிரசவிக்கப்பட்டாய். நீ தாயின் தாலாட்டில் வளர்ந்தவன் அல்ல, இனத்தின் ஒப்பாரியில் ஓலத்தில் வளர்ந்தவன். நீ அழிவின் விளிம்பில் இருக்கிற விழித்துக் கொள்ள வேண்டும். சுத்தமா முடிஞ்சிடும். விடுதலையின் முதல் படி விழிப்புணர்வு என்கிறார் தலைவர். கத்துக்கு ஒரு கருத்து வேறுபாடு. உன் கருத்து என்ன சொல்றதுல வேறுபாடுதான் உடன்படுதான் பேசும். முதல்ல உன் கருத்து என்ன? ஒண்ணு, அடிமையில என்னடா முன்னடிமை பின்னடிமை? அடிமைதான் அவர் உயர்ந்த அடிமைங்க, நாங்க கொஞ்சம் தாழ்ந்த அடிமைங்க. அதெல்லாம் நீ அடிமை. உன் வழிபாட்டை இழந்தாய், உன் மொழியை இழந்தாய், உன் வரலாற்றை மறந்தாய். ஒவ்வொன்றாக இழந்து கடைசியாக உழைப்பிலிருந்து வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். இனி கடைசியாக நடக்க போகுது, உன் தாய் நிலத்திலிருந்து வெளியேற்றப்படுவாய். இது நடக்கும். தம்பி பாலச்சந்திரன் மேல சத்தியம், நீ நடக்கும். அன்னைக்கு நீ என்னை தேடுவாய். இருந்தா உனக்காக நான் சண்டை செய்வேன், இல்லைன்னா நீ போன அடிபட்டு சாக. பாலஸ்தீனத்தில் நடப்பது சிறைக்கார அடிக்கிறாங்க, ஈழத்தில் சிங்கள அடிச்சாங்க. அதே மாதிரி இங்க வட இந்திய உன்னை அடிக்கும் போது ஒரு பயம் உனக்கு கேட்க மாட்டேன். காவிரி நதிநீருக்காக அடிச்சு வரக்கும்போது எவனா கேட்டானா? முல்லை பெரியாற்று அணைக்காக அடிக்கும்போது கேட்டானா? ஆந்திர காட்டுகளை சுட்டு போடும்போது கேட்டானா? இந்திய கடலுக்கு 840 மீனவன் ரத்த சொந்தங்களை சுட்டு போடும்போது அவனை கேட்க நாதி இருந்ததா? அதை போலவே ஒரு நாளைக்கு உன்னை அடிப்பது கேட்க நாதி இருந்தது. ஒரு மாசம் போய் மக்களுக்கு களத்திலே நின்று உதவினோம். ஒருத்தர் படம் பிடிக்கல, செய்தியாக்கல, அதை பற்றி கவலைப்பட தம்பி எல்லாம் சொல்லுவாங்க. அவர்கள் விளம்பரத்திற்கு வேலை செய்கிறார்கள், நாம் இதை விரும்பி செய்கிறோம். யாருக்கு செய்கிறோம்? அக்காவிற்கு, தங்கைக்கு, தம்பிக்கு, அப்பாவுக்கு, பெரியப்பாவுக்கு, சித்தப்பாவுக்கு, தாத்தாவுக்கு, பாட்டிக்கு. இது நம் கடமை.
இங்கே எல்லாம் சொன்னாங்க, என் தங்கச்சியில் வந்து கூட அந்த ஆணுக்கு பெண்ணுக்கு சமமாக 50, 20 தொகுதி. இதில் ஒரு பெருமையும் அல்ல, நம் பிறவி கடமை என்பதை நீங்கள் புரிந்து. இதெல்லாம் பெருமையில் அவங்க